தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஆகின்றார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேர்தலுக்கு முன்பாக இவர் திமுகவில் இணைந்தார். ஓபிஎஸ்ஐ திமுகவில் இணைப்பதன் மூலமாக முக்குளத்தூர் வாக்குகளை அப்படியே அள்ளிவிடலாம் என்று திமுக கணக்கு போட்டது. ஆனால் நடந்ததோ வேறு. ஓபிஎஸ் போடி தொகுதியில் களமிறக்கப்பட்டார். ஓபிஎஸ் போடி தொகுதியில் வெற்றி பெற்றார். ஆனால் திமுக ஆட்சியை இழந்தது. எதிர்பார்த்தபடி முக்குளத்தூர் வாக்குகள் திமுகவுக்கு விழவில்லை, அவை விஜய்க்கு சென்றன. இந்த சூழ்நிலையில் தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்தார். திமுக ஆட்சியை இழந்தது. தற்பொழுது திமுக எந்த செயல்பாடும் இல்லாமல் உள்ளது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தனக்கு ஏதாவது சட்டசபை எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், கொறடா ஏதாவது பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அதுவும் நடக்கவில்லை. கட்சியில் எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. தொண்டர்கள் யாரும் இவரை கண்டுகொள்ளவில்லை. இதனால் இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக பேசப்பட்டது. இவருடைய மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் நேற்றைய தினம் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசினார். ஓபிஎஸ்க்கு கட்சி பதவி வழங்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து ஒன்று தங்க தமிழ் செல்வனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளது. மேலும் 2 தொகுதிகளுக்கு ஓபிஎஸ் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட உள்ளார். ஆக திமுகவில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் திமுகவிலேயே தொடர்கின்றார்.